அண்மை செய்தி, வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருக்கும் முழு பின்னணி என்ன? வணக்கம். கோவை பாராளுமன்ற தொகுதிகளாக பொள்ளாச்சி மற்றும் கோவை என 2 தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதிகளில் நேற்று 64 மற்றும் 70% வாக்குகள் பதிவாகியிருந்தன. கோவை பாராளுமன்றத்தில் குறைவான வாக்குப்பதிவு நடந்திருப்பதாகவும் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அரசியல் கட்சியினர் புகார் தெரிவித்தாங்க. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை 1 லட்சம் வாக்குகள் கோவையை சேர்ந்த பாராளுமன்ற தொகுதியில நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு பூத்துக்கு 20 வாக்குகள் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இந்த சூழல்ல அதுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாக கோவை மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான கிராந்திகுமார் பாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதாவது கோவையில் மட்டும் 30,81,594 வாக்காளர்கள் இருக்காங்க. இதனுடைய இறுதி பட்டியல் அனைத்து அரசியல் கட்சிகள் முன்பும் வெளிப்படை தன்மையாக தான் வெளியிடப்பட்டது. மேலும் ஒவ்வொரு முறையும் இந்த வாக்காளர் பட்டியல் நீக்குவதும் பெயர் சேர்ப்பதும் அரசியல் கட்சி முன்னாடி முகாம்கள் அமைத்து தான் நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது என்பதை அந்த அறிக்கையில சுட்டி காமிச்சிருக்காரு. மேலும் அவர்களுடைய வாக்காளர்களுடைய பெயர் அந்த பட்டியல இருக்கா என்பது தெரிந்து கொள்ள இலவச அலைபேசி எண் 1950 என்ற எண்ணும் இருக்கு. அதை வாக்காளர்கள் ஒரு முறை உறுதி செய்திருக்க வேண்டும் என்று வாக்காளர் வேண்டும் என்று எந்த விதமான பெயர் நீக்கமோ சேர்த்தலோ இல்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. காரணம், அரசியல் கட்சிகள் வாக்காளர் பெயர் கட்டாயப்படுத்தி நீக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்த சூழல்ல தேர்தல் நடத்தும் அதிகாரியும் கோவை மாவட்ட கலெக்டரும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.